அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல விதங்களில் பொருளீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பல நபர்கள் இதில் தங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி மிக அழகாக நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால இது மூலமாக நிறைய ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி அனலைஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இனிமேல் தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் வந்தனால நமக்கு ஈஸியாக அது எல்லாத்தையுமே மனுஷங்களால் கொஞ்சம் தான் அனலைஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் இந்த காலத்தில் இப்படி வந்திருக்குது, இது இப்படி டவுன் ஆகிருக்குது, இது இப்படி அப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் நிறைய பணம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அனலைஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதால் டெசிஷன் எடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே பாஸ்ட்டில் அதுக்கு நம்ம உள்ளே கொடுத்துருக்குற அந்த டேட்டாஸ் அடிப்படையில் இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் இந்தந்த டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுமே தவிர கடைசியாக எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபைனல் டெசிஷனை ஒரு மனுஷன் தான் எடுக்கணும். அது ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பழைய டேட்டாஸை வச்சு அது ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குமே தவிர எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் அப்படிங்கிறது அந்த கம்பெனியினுடைய தலைவர் மாறுறதை பொறுத்து, அந்த கம்பெனியுடைய நிர்வாகங்கள் மாறுறதை பொறுத்து பல நேரங்களில் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்னா மாற்றம் அடையலாம். ஒருவேளை கடந்த காலத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு கூட ஒருவேளை அந்த கம்பெனியில் நடந்த ஒரு சில மாற்றங்களாலேயோ தவறுகளாலேயோ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மாறி போயிடலாம். அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்கும், கம்பெனியுடைய அந்த சூழ்நிலை என்ன, எதை நோக்கி அந்த கம்பெனி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யாரால் கணிக்க முடியும் அப்படின்னா ஒரு மனுஷனால் தான் அதை தெளிவாக கணிக்க முடியுமே தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அதை கணிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மனுஷங்க தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறனால நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய வேலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கும்.